ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல ஃப்ரம் காப்ளின் டு காப்ளின் காட் அப்படிங்கிற மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டுக்கான லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவலாம் பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும்? ஹீரோ பீஸ்ட் கிங் ட்ரைப்ல இருந்து ஒரு காப்ளினை ஹீரோ பிடிச்சிருப்பான். அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிங்கை எடுத்திருப்பான். இந்த ரிங்கை ஹியூமன்ஸ் தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த காப்ளினை காப்ளின் லார்டு கிட்ட போய் சொல்லியிருப்பான். அந்த காப்ளினும் போய் சொல்லியிருக்கும். இதுல கடுப்பான அந்த காப்ளின் லார்டுமே ஹியூமன் சிட்டியை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். இதே நேரத்துல தான் பிரின்ஸோடைய ஃபாதரும் இன்னும் ஒரு ஃபேமிலியை சேர்ந்த சோல்ஜர்ஸும் எல்லாமே அந்த சிட்டிக்கு வந்திருப்பாங்க. அந்த டைம் உள்ளே இருந்து காப்ளின்ஸ் எல்லாம் சிட்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அதுல இருந்தான் இந்த சக்கு ஸ்டார்ட் ஆகுது. காப்ளின் நம்மளை ட்ராப் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஹெட் சொல்லிட்டு அவரும் அவருடைய சோல்ஜர்ஸும் காப்ளின்ஸை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. கூடவே டிராகன் ஸ்லேயர்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் இல்லையா, அவனும் அவனுடைய ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணி காப்ளின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே ஹீரோ வைவை டிராகன் மூலமா பறந்துகிட்டு இந்த ஷோ சூப்பரா இருக்குன்னு சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க ஒரு ஃபேமிலி லீடருமே இத எல்லாமே லோலி காப்ளின்ஸ் தான், இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் ஒரு மணி நேரத்துல இங்க இருக்க எல்லா காப்ளின்ஸையும் போட்டு தள்ளிடலான்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதே நேரத்துல அவருக்கு பின்னாடி சில சோல்ஜர்ஸ் காப்ளின்ஸை போட்டு கொண்டிட்டு இருப்பாங்க. அந்த கொண்டிட்டு இருக்க குரூப்புக்கு நேரா ஒரு குதிரை வந்து விழுந்து அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்கும்போதுதான் பீஸ்ட் கிங் ட்ரைபோடைய லீடர் ஒரு சோல்ஜரை போட்டு தள்ளிக்கிட்டு ஒரு ரோர் பண்ணுது. ஸோ ஹீரோவுமே அதோடைய ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்ல, இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் அருவருப்பா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அந்த டைம் பிரின்ஸோடைய அப்பா எல்லாரும் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீளமான முடி வச்சிருக்கவர் கேட்கும்போது இந்த பீஸ்ட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்துக்கிட்டோம்னு சொல்றாரு. பின்னாடி காட்டினா ஒரு 4 பேரு நாங்க இதை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வராங்க. அதுல ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவ அந்த நீளமான முடி வச்சிருப்பாரு இல்லையா, அவனுடைய பொண்ணு போல. அவ போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே சேர்ந்து அந்த காப்ளின் லார்ட அட்டாக் பண்ணி தசக்கு சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா கொஞ்ச தூரம் தள்ளி தான் ஹீரோடைய ஆர்மியும் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த துரத்திட்டு போவாங்க இல்லையா, அதை பாக்குறான். அந்த கோனி டெயில் போட்டிருக்க பொண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா, ஆனா இந்த பீஸ்டுக்கு எதிராக அவளால செயல்பட முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க 4 பேரு அந்த காப்ளினை துரத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு ஆளை காப்ளின் போட்டு தள்ளிடுது. இதை பார்த்துட்டு நீ ஒரு சாதாரண காப்ளின், எங்கள ஒரு ஆளே உன்னால இப்படி போட்டு தள்ள முடியும்னு சொல்லிட்டு 2 பசங்களும் நாங்க இதை திசை திருப்புறோம், நீ அந்த ஒரு கிரிட்டிக்கலான அட்டாக்க அந்த காப்ளினுக்கு கூட்டுன்னு சொல்லிட்டு 3 பேருமே ஸ்ட்ராட்டஜி போட்டு காப்ளின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கிரிட்டிக்கலான அட்டாக்க காப்ளினுடைய நெஞ்சு பகுதியில இறக்குறா. அந்த அட்டாக்கை ஹீரோவுமே பாக்குறான். பட் என்னதான் அந்த அட்டாக் பவர்ஃபுல்லா இருந்தாலும் கூட அந்த பீஸ்டுக்கு அந்த அட்டாக்கால எந்த ஒரு காயமும் ஏற்படாதுன்னு சொல்லும் போதே முட்டாள் பொண்ணு, என்ன தைரியம் தான் என் மேலே அட்டாக் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அதோடைய உண்மையான பவர் எடுக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோவே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுறான். ஸோ அதோடைய உண்மையான பவர் காட்டுறாங்க. அதுல இருந்து ஏகப்பட்ட பவர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது பவர் எடுக்கும் போது கத்தும் இல்லையா, அந்த ரோரை ஹீரோவாலையும் சரி வைவை டிராகனாலையுமே சரி தாங்க முடியல. இந்த அளவுக்கு ஒரு ரோர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவே அந்த இடத்த விட்டு பறந்து போறான். ஹீரோவே பறந்து போறான்னா அந்த 3 பேத்துக்கு என்ன நிலைமை, அவ்வளவுதான். அதுல 2 பேர் செத்துடுறாங்க. மீதி அந்த பொண்ணுதான் இருக்கு. எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காப்ளின் இருக்க முடியுமா, டீச்சர் ஃபாதர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த காப்ளின் அந்த பொண்ணுக்கு முன்னாடி நிக்குது. அவ்வளவுதான், அந்த பொண்ணு அலற சவுண்டு தான் கேக்குது அந்த காடு முழுக்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு சிட்டி சைட்ல இருந்தவங்களும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த டிராகன் ஸ்லேயர்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் தூரத்துல ஒரு இடத்த கையை காட்டுறான். அந்த இடத்துல பார்க்கும்போது காப்ளின் லார்ட் அதோடைய டென்டக்களை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய அப்பா ஷாக் ஆயிட்டு, ஹே லோலி காப்ளின், என் பொண்ணை விட்டுடுன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸை கூட்டிட்டு அட்டாக் பண்ண போறாரு. முன்ன உலகத்துல அவர் செம்ம ஸ்பீட்ல போயிட்டு காப்ளின் அட்டாக் பண்றாரு. பட் அந்த காப்ளின் அசால்ட்டா அதோடைய பவர் யூஸ் பண்ணி ஒரே அடி தான் அவர் நாக் அவுட் ஆயிடுறாரு. சோல்ஜர்ஸும் அந்த காப்ளினை அட்டாக் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு ஃபேமிலி ஹெட்டும் ஹீரோ எப்படியாவது ஒரு ப்ளோல அந்த மாஸ்டரை போட்டு தள்ளுங்கன்னு அந்த காப்ளின் ஸ்லேயர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவங்கிட்ட சொல்றாரு. அவனுமே நான் என்னோட பெஸ்ட்டை தரேன்னு சொல்லிட்டு கையில ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர் பீமை கிரியேட் பண்ணி ஒரு சோல்ஜருடைய ஷீல்டு மேல காலை வச்சு ஜம்ப் பண்ணி அந்த காப்ளின் லார்டுக்கு நேரா போயிட்டு ஒரு அட்டாக்கை போட்டு விடுறாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புகை மூட்டெல்லாம் கலையை அழைக்கும் பார்க்கும்போது பாதி எரிஞ்ச நிலைமையில அந்த காப்ளின் மண்டி போட்டு கிடக்குது. இதை பார்த்துட்டு அந்த டிராகன் ஸ்லேயர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான் இல்லையா, அவன் நான் இதை சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி கத்தும் போது பின்னாடி இருக்க 2 பேருமே
எல்லாருமே நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த செத்து போனதான் நினைச்சிட்டு இருந்த அந்த காப்ளின் லார்ட் திரும்பி ரீஜெனரேட்டிவ் ஆகி வர ஆரம்பிக்குது. ரீஜெனரேட்டிவ் ஆகி வந்த அடுத்த செகண்டே அவருடைய வகையை வச்சு அந்த டிராகன் ஸ்லேயர்னு சொல்லிட்டு இருப்பான் இல்லையா, அவனை கடிச்சு அப்படியே சாப்பிடுது. இதை பார்த்துட்டு அந்த ஃபேமிலி ஹெட்டும் சோல்ஜரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவுமே அதை பார்க்குறான். ஹீரோவுக்குமே நல்லா தெரிஞ்சது அவன் வந்து ஒரு புது எவோல்யூஷனை அட்டன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்போதைக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. என்னதான் ஸ்ட்ரென்த் கிடைச்சாலும் இது ஒன்றும் பர்மனண்டான ஒரு எவோல்யூஷன் கிடையாது. டெம்பரவரியா ஒரு பிரசக்கர் மோட் போனா எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு மோடு தான் இப்ப இவன் எடுத்திருக்கான். ஆனா இந்த எவோல்யூஷன் இவன் அட்டன் பண்ணதுல இருந்து அதிகமா சாப்பிடுறான்ப்பா. எல்லாத்தையும் இவனே சாப்பிட்டுட்டா அப்ப என்னுடைய ஃபேமிலிக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்னு ஹீரோ வைவர் டிராகன்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த காப்ளின் பையன் அவங்களுடைய சொந்த பீஸ்டையே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். டே எவனாவது சிட்டியை விட்டு ஓட்ட ட்ரை பண்ணீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, எல்லாரும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காப்ளின்ஸோடையும் சிட்டியை நோக்கி அந்த காப்ளின் போகுது. சிட்டி சைட்ல இருக்கிறவங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு டே எல்லாரும் ஓடுங்கடா, இந்த கேட்டை எடுத்து மூடுங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஹெட்டும் மற்ற சோல்ஜர்ஸும் தெரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஓடும்போது பின்னாடியே காப்ளின்ஸ் கூட்டம் துரத்தி வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான் இல்லையா மேல. இதுதான் கரெக்டான டைம்ட்டு ஹீரோ ஒரு விசில் அடிக்கிறான். விசில் அடிச்ச அடுத்த செகண்டே காட்டுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட காப்ளின்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. வந்த காப்ளின்ஸ் அங்க செத்து கிடப்பாங்க இல்லையா சோல்ஜர்ஸ், அவங்களுடைய டெட் பாடிஸை எடுத்துட்டு போக ஆரம்பிக்குது. அந்த டைம் காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு சிட்டியை நோக்கி வரதை ஹீரோ சென்ஸ் பண்றான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னா எல்லாரும் பின்வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வைவர் டிராகனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இதே டைமிங்ல சிட்டி சைடு காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ஃபேமிலி ஹெட்டும் இப்ப என்ன எங்களை கொல்ல போறியா, இது நெகோசியேஷன் பண்ணி தீர்த்துக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லும் போது நோன்னு சொல்லிட்டு செம ஸ்பீடா வந்து அந்த ஃபேமிலி கிட்ட பிடிச்சி தூக்குது. எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போன அந்த ரிங்க கூடன்ட்டு அந்த பீஸ்ட் கேட்கும்போது இவனுமே என்ன சொல்றேன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைம் எங்க இருந்தோ வந்த ஒரு அட்டாக் அந்த மாஸ்டரை அடிச்சு பறக்க விடுது. அந்த டைம் ஒரு கத்தி வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல சொருகுது. யாரு அப்படின்ட்டு இந்த பீஸ்ட் கேட்கும்போது அந்த கத்தி மேல ஸ்வாட் சைட் நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் ஷாக்ல இருக்கும்போது இங்க இருந்தோ வந்த ஒரு ஸ்பியர் மாஸ்டரோடைய ஒரு கார்ல குத்திட்டு வந்து ஒருத்தவங்க கையில போய் நிக்குது. இவனுடைய பேரு மார்ஷியர். ஏப்பா இவ்வளவு பெரிய டேமேஜ் செஞ்சது ஒரு காப்ளினா சூப்பர் பா அப்படின்ட்டு ஒரு தாத்தா அந்த இடத்துக்கு வராரு. கூடவே ஒரு ஏமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா அந்த இடத்துக்கு. அந்த டீம் மாஸ்டர் சோர்சிங் நீங்க ஃபைனலா இங்க வந்துட்டீங்களா, கூடவே ஹண்டர் குரூப்பும் வந்திருக்கான்ட்டு அந்த ஃபேமிலி கிட்ட சந்தோஷப்படுறான். ஹீரோவுமே அந்த சிட்டில தான் இருப்பான். ஒரு காம்பவுண்ட் செவருக்கு பின்னாடி இருந்துட்டு அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். சே இந்த ஹண்டிங் ஸ்குவாட் எதுக்கு வந்ததே தெரியலையே, என் பிளான மொத்தமா கெடுத்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதே நேரத்துல அந்த பீஸ்ட் லார்ட காட்டுறாங்க. அந்த லார்டுமே கூட இருந்த ஒரு காவினை பிடிச்சி சாப்பிட்டு அதோடைய காயத்தையும் அதோடைய பவரையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குது. ஹீரோக்குமே நல்லாவே தெரிஞ்சிருது அந்த காவின் நல்லா காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு சிரிக்கிறான். இது எப்படி சாத்தியம், நெஞ்சில குத்தியோ கழுத்தை வெட்டியோ இன்னும் இந்த பீஸ்ட் சாகாம இருக்குன்ட்டு மார்ஷியல் கேட்கும்போது இது வந்து ஒரு காப்ளின் லார்ட் கிளாஸ் சேர்ந்தது, அதனால இது அவ்வளவு சீக்கிரம் சாகாது, இன்னொரு ஸ்லாஷ் கொடுத்தா அது செத்துருன்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைண்ட் அவங்களுடைய ஸ்வாட வெளியே எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இல்ல எனக்கு சுத்தமா சண்டை போறதுக்கு இஷ்டமே கிடையாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் கதறது. இதை பார்த்துட்டு அப்புறம் எதுக்குடா இங்க வந்து சண்டை போட்டேன்ட்டு ஸ்வாட் சைண்ட் டெரரா கேட்கும்போது இப்போ இவங்க தான் எங்க கிட்ட இருந்து பொருளை திருடிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் சொல்லுது. டேய் நீ ஒரு சாதாரண காப்ளினத்தை சேர்ந்தவன்டா, உங்ககிட்ட இருந்து நான் தான் கொள்ளையடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கிட்ட சொல்றான். இதை கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு அவனதான் இருக்கும்ட்டு ஸ்வாட் சைண்ட் சொல்றாங்க. பக்கத்துல இருந்த தாத்தாவும் நீ அந்த காப்ளினை பத்தியா சொல்றேன்ட்டு தாத்தா கேட்கும்போது ஆமா, ஏன்னா பல்லாயிரம் தூரத்துல இருந்துகிட்டு அங்கிருந்து இவங்க எப்படி அந்த ரிங்க கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்க முடியும், எனக்கு தெரிஞ்சு அந்த காப்ளின் தான் ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்வாட் சைண்டும் ஏமா அப்படிங்கிற பொண்ணும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல சண்டையை போட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்குதா அந்த காப்ளின், இப்பெல்லாம் ஒரு காப்ளின் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷலும் கேட்கும்போது இப்ப என்ன இந்த பீஸ்ட விட போறீங்களா, அப்படிலாம் விட்டுறாதீங்க, ஒரு ஃபேமிலி ஹெட் செத்துருக்காரு, நிறைய சோல்ஜர்ஸ் செத்துருக்காங்க, இவனை கொன்னிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ஹெட் சொன்னதை கேட்டுட்டு நீ சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு அந்த தாத்தாவும் அவருடைய பவர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு அந்த பீஸ்டுமே பயத்துல நடுங்குது. அவ்வளவுதான் நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு விண்ட் அட்டாக் அந்த பீஸ்ட தாண்டி அந்த தாத்தாவை போய் அட்டாக் பண்ணுது. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த காப்ளினும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகுது. எங்கேயாவது அந்த அட்டாக் வந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைண்ட் பாக்குறாங்க. தூரத்துல டிராகன் நிக்கிற தெரிய வருது. அதுக்கு மேல ஹீரோ நிக்கிறான். எதுக்காக ஹீரோ அந்த காப்ளினுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பானா, அந்த காப்ளினை சாப்பிடறது மூலமா ஹீரோக்காவது
கொஞ்சம் ஸ்கில் கிடைக்கும். இவங்க கையில செத்தா அது கிடைக்காதுன்ட்டு தான் ஹீரோ அட்டாக் பண்ணியிருந்திருக்கான். ஸ்வாட் சைன் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த பீச் தப்பிச்சு போகுது, வாங்க அதை போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. நான் உன்னை இங்கேயும் தப்பிச்சு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைன் அவங்களுடைய கால்ல விண்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி செம்ம ஸ்பீடா ஹீரோ நோக்கி போறாங்க. எல்லா பிரச்சனையும் இந்த சின்ன காபினா தான் வந்தது, இந்த சின்ன காபினா நான் உயிரோட போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோல்ல அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை லான்ச் பண்றாங்க. ஹீரோவே அந்த அட்டாக்கை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு எப்படியோ ஹீரோ அந்த அட்டாக்ல டாச் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிடுறான். அந்த அட்டாக் ஸ்ட்ரைட்டா விட்டு ஒரு மலையவே ரெண்டா வெட்டி பொழக்குது. ஹீரோவும் தப்பிச்சு சந்தோஷத்துல பறந்து போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்வாட் சைன் செம்ம காண்டுல, நீ எங்க போனாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கையால நான் கொள்ளுவேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் இவ ரொம்பவும் பலசாலியா தான் இருக்கா, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப இவனுக்கும் ஒரு பாயசத்தை போட்டு உண்ணுன்னு ஹீரோ முடிவு பண்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். இந்த மாங்கா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு போடுங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பை கைஸ்.